2, 3 விஷயமா அத பார்க்கலாம். அமெரிக்கா வந்து ஒரு எக்கனாமில ஒரு பெரிய கண்ட்ரி. ஸோ நேச்சுரலாக வந்து அமெரிக்கா வந்து ஒரு இம்போர்ட்டில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். நம்ம வந்து வரி விதிக்கிறதுங்கிறது அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்புகிற எக்ஸ்போர்ட் பண்ணுற குட்ஸை வந்து அமெரிக்காவில் லேண்ட் ஆகும்போது அங்கே என்ன வரி விகிதம் அப்படின்னு. இப்போ வந்து அமெரிக்கா வந்து எனக்கு ஒரு வரியும், பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ வரியும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ப்ராடக்ட்டுக்கு ஒரு பாலுக்கு போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வரி அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம பொருளை வாங்காமல் பாகிஸ்தான் பொருளையோ ஆப்கானிஸ்தான் பொருளையோ வாங்கக்கூடிய அமைப்பு அமெரிக்கர்களுக்கு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிரும். அங்கே கன்சம்ஷன் இருக்காது. இங்கேருந்து யாரோ ஒருத்தர் பொருளை வாங்கி மெயினாக இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூர்லேருந்து நமக்கு வந்து 12,000 கோடி மதிப்புள்ள டெக்ஸ்டைல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம கோயம்புத்தூர் அண்டு தமிழ்நாடு ஜோன்லேருந்து ஒரு 7,000 கோடி 8,000 கோடி அளவில் தங்க நகைகள் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஜுவல்லரி, கோல்டு ரிலேட்டட் ஐட்டம்ஸு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து எனக்கு எனக்கு காம்படிட்டராக உலகத்தில் ஒரு 5, 6 கண்ட்ரி இருப்பான். இப்போ நான் பண்ணுவேன், சைனா பண்ணுவாங்க, டெக்ஸ்டைலில் பங்களாதேஷ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அப்போ எனக்கு டேரிஃப் 50% விழும்போது அவங்களுக்கு அது விழுகலைன்னா, ஸோ என்னோடய விலை அங்கே இன்சிடெண்ட்டில் வந்து கூடிரும் அமெரிக்காவில். அப்போ என்னோடக்கு இது இருக்காது. ஸோ அந்த ஏற்றுமதி நான் பண்ணாட்டா அந்த குட்ஸ் என்ன ஆகும்? இங்கே இந்தியாவில் நான் இந்தியாவில் தான் கொடுத்தாகணும் அந்த டெக்ஸ்டைலை. அப்போ இங்கே சப்ளை ஜாஸ்தியாகும். இங்கே சப்ளை ஜாஸ்தினா குறையும் விலை. ஸோ இந்த சம்டைம்ஸ் குறையுது, இல்லை சப்ளை நடக்கலைன்னா அந்த கம்பெனியை வந்து நடத்த முடியாத வரும். இது நார்மலாகவே இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்.